are starting right now. ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சீரகத்தையும் பட்டையும் போட்டுக்கோங்க. நல்லா அது பொரியணும். இப்போது அதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்த என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் ரெசிப்பியா, மஷ்ரூம் ரெசிப்பியா, என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரெசிபியாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுவோம். பச்சை மிளகா காரம், அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா ரெசிபிலையும் ஒரே ஒரு காமன் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நாங்கள் செஞ்ச எல்லா ரெசிபிலையும் அந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்குது. ரொம்ப ஈஸி, கண்டுபிடிச்சி கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா எங்களுக்கு? கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு எங்கள் சைடில் ஒரு ஹார்ட் கமெண்ட்டில். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளியை அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பல கொதிக்குதுன்னு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள். இது முக்காவாக்காளா நீங்கள் என்னமோ ஒன்று. மசாலாவோட அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு பின் இங்கே என்ன ஆட் பண்ணணும்னா தனியாத்தூள். அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே போய் டிஸ்கிரிப்ஷன்லேயே அளவு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அளவு இருக்கிறது, அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணணும். கொஞ்சோண்டு சீரகத்தூளா கரம் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போது தேவையான அளவு தண்ணி. எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா ஃபுல்லாக ஸ்விம்மிங் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ அதில் அப்படியே க்யூபாக கேக் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பன்னீர் உள்ளே தூக்கி போட்டுருங்க. யாருக்கெல்லாம் பன்னீர் ரொம்ப கட் பண்ண ரொம்ப பிடிக்குமோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பன்னீர் கட் பண்ணவே அவ்வளோ சாஃப்டாக கேக்கு மாதிரி இருக்கும். கேக்கை விட ஜாலியாக இருக்கும் கட் பண்ணுறது. ரொம்ப ஷார்ட்டான ரெசிபி, சூப்பரான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி, வாய் ஊறுற ரெசிபி, செம்ம ரெசிபி இது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னா கொத்தமல்லி, அவ்வளோதான், இறக்கிடுங்க, முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.